Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதை மட்டுமே ரிவிஷன் பண்ண வேண்டாம். நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி படிங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க இந்த கொஷின் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரிவிஷனில் நீங்கள் ஒரு கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க, தரோவாக இருப்பீங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரை ஜஸ்ட் ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த மாடல் மட்டும் வராது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஓவரால் 100 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பண்ணிட்டீங்கன்னா இது 1 மார்க்ஸில் மட்டும் கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம், சம்டைம்ஸ் 4 மார்க்கில் கேட்குறாங்க. அதனால் 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக படிச்சிருங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா 2 மார்க்ஸில் வாட் இஸ் மீன் பை, வாட் ஆர், அந்த மாதிரியான கொஷின் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஒரு கொஷின் வரும் இல்லைங்களா 2 மார்க்கில், அந்த டெஃபினிஷன் மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை விடக்கூடாது. வாட் இஸ் மீன் பை, வாட் ஆர், அதுக்கு அடுத்தது டிஃபைன், நெக்ஸ்ட்டு ஸ்டேட். ஓகேங்களா, இந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷின்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், salient features ஆஃப், அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், இந்த மாதிரி பேட்டர்ன் கொஷின் கண்டிப்பாக 5 மார்க்கில் வரும். அடுத்து டிரைவ்னு கேட்டிருக்காங்களா, எக்ஸ்பிளைன் அப்படின்ற கொஷின் டீட்டெயிலில் வரும். இப்போ ஓவரால் 100 மார்க்ஸில் 10 மார்க்ஸ் நமக்கு இது வர சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5 கேட்டிருக்காங்க. அகெயின் 10 மார்க்ஸ். ஸோ ஓவரால் 100 மார்க்ஸில் 10 choose the correct answer and then 10 fill in the blanks. After that true or false ஒரு 5 கேட்டிருக்காங்க. 10 plus 10 20, 20 plus 5 25 marks. Again part D பார்த்தீங்கன்னா true or false எடுத்து match the following 5 marks. ஸோ இது வரைக்குமே நம்ம 1 marks வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணும் போது 30 marks கவர் ஆயிடுச்சு. choose the correct answer 10, fill in the blanks 10, அடுத்து match the following 10, true or false, match the following 5 and then true or false 5, 30 marks. 30 marks after that அப்போ 1 mark நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே 30 marks ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அடுத்து 2 marks question, answer any 15 of the following question. ஸோ நம்ம படிக்க சொன்னது என்னென்ன பார்க்கணும்னா வாட் இஸ்னு படிக்க சொன்னோன்னா வாட் இஸ் மெஷர்மெண்ட் ஒரு கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். 15 கொஷினில் பாருங்கள். டெஃபினிஷன் படிக்க சொல்லியிருந்தேன், டிஃபைன் மோல் 2 கொஷின். அண்ட் தென் ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின் நம்பர் 35. Then question number 37, what is conduction, 4 question. Then define a chemical reaction, 40th question, 5 question. Then what is dry ice, what are its uses, 6. Then what are pathogens, 7 question. What is mean by binomial nomenclature, 8th. அதாவது 45th question. 46, what is cell differentiation, 9. Then 1 marks படித்தோம் அப்படின்னா 47 அட்டன் பண்ணலாம். 10, ரைட் எனி 2 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அல்கே. இம்பார்ட்டன்ஸ் நம்ம படிக்க சொன்னோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ இது வரைக்கும் நம்ம படித்தோன்னாலே நம்மளால் 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுது 15க்கு. ஸோ வாட் இஸ் மீன் பை, வாட் ஆர், அண்ட் தென் டிஃபைன், ஸ்டேட், இது மாதிரி படிச்சிருங்க. அடுத்து யூசஸ் ஆஃப், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், டிஃப்ரென்ஷியேட், இந்த மாதிரி பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு 15க்கு 10 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி 2 மார்க்ஸ்லாம் இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பார்ட் எஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயில் 8 into 4 40 மார்க்ஸ், 4 மார்க் கொஷின்ஸாக. 49 பார்த்தீங்கன்னா இது ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசரி ஈவில், எக்ஸ்பிளைன், லிஸ்ட் அவுட் த பேஸ் குவான்டிட்டி வித் தேர் யூனிட்ஸாக. 50th பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரெஃப்ளெக்ஷன், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ரெகுலர் அண்ட் irregular reflection. or what is dispersion, explain detail. அடுத்து 51 பார்த்தீங்கன்னா write a note on thermostat or write the help of need diagram, explain the working of calorimeter. Then 52 பார்த்தீங்கன்னா name 6 common non-metals and write their symbols. internal choiceல கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 8 question டீட்டெயிலேருந்து கேட்டிருக்காங்க. environmental effects of chemical reaction. Then 53யும் கெமிஸ்ட்ரியிலேருந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின், இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பாஸ் த்ரூ லைம் வாட்டர். நெக்ஸ்ட் 2 questions ஃப்ரம் பயாலஜி. 54ல் ஷார்ட் நோட் ஆன் பாக்டீரியா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்து ஷார்ட் நோட் ஆன் ப்ரோபயோட்டிக்ஸ்.
And then economic importance of gymnosperms or 5 differences between monocot and dicot plants. அடுத்து explain osmosis with an example, draw the structure of human eye and label its parts. ஸோ இது எல்லாமே இன்டர்னல் சாய்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்கிற பேட்டர்ன் கொஷின் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்பிளைன், அடுத்து ஏதாவது ட்ராயிங் வித் நீட் லேபிள் டயக்ராம்னு வரும் இல்லையா, அந்த மாதிரியான கொஷின். அடுத்து யூசஸ் ஆஃப், டிஃப்ரென்சஸ் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், இந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷின்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.